தெரியுமேம்மா, அது அவங்க குடும்ப தொழிலாச்சே. அந்த கடைய கோவில் வாசல்ல இருந்து தூக்கணும். பக்கத்துல இருக்கிற கரும்பு ஜூஸ் கடையையும் தூக்கணும். இத செஞ்சீங்கன்னா இந்த ஆர்டர் உங்களுக்கு வர மாதிரி நான் பண்ணுவேன். ஆமா, எனக்கும் மீனாவுக்கும் தொழில் போட்டி இருக்கு, அதனால பண்ணிட்டாங்க. அவங்கள பத்தி தான் உங்களுக்கே நல்லா தெரியுமே. அவ எவ்வளவு திமிரு பிடிச்சவன் நல்லாவே தெரியும். அதேதான். அந்த கடையை இப்ப தூக்குனீங்கன்னா அவங்க ஒரு தடவை என்னையே கம்மி விலைக்கு ஆர்டர் எடுக்க வச்சுட்டா. நானே அவளுக்கு ஒரு பதில் கொடுக்கணும் தான் இருந்தேன். இப்ப நீ சொல்றத அவ அம்மா கடைய தூக்குனா அவளுக்கு வலிக்கும். இது செஞ்சா இந்த ஆர்டரை உங்களுக்கே நான் வாங்கி தரேன். ஆனா இந்த விஷயம் நான் சொல்லிதான் நீங்க பண்றீங்கன்னு. சீதா, நீ வை, நான் கட்டிக்கிறேன். பரவாயில்லமா, என்னாலயும் அடிக்கடி வர முடியறது இல்ல. நீ தனியாவே எல்லாத்தையும் பாத்துக்க வேண்டியதா இருக்கு. உனக்கும் கஷ்டமா இருக்கும்ல. எனக்கு என்னடி கஷ்டம்? பார்த்து பேசும்போது மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த வேலையை நான் இஷ்டப்பட்டுதான்டா செய்யறேன். எப்ப கேட்டாலும் இதை ஒண்ணு சொல்லிடு. மாமா ஓகே, செஞ்சு கொடுக்கறேன்ல. அக்கா, அந்த பிசினஸ் எப்படிக்கா போகுது? நிறைய ஆர்டர் வருது சீதா. அதான் இங்க நம்ம கடைக்கிட்ட இந்த மாதிரி ஃப்ரூட் பொக்கே ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லி போட்டோ போட்டு. மீனா, நானும் உங்க அப்பாவும் இந்த 2 கடையும் வச்சதோட அப்படியே இருந்துட்டோம். அடுத்த கட்டத்துக்கெல்லாம் நாங்க போனதே இல்ல. ஆனா நீ மண்டப அலங்காரம் பண்ற, இப்ப இதுவும் பண்ண போற. நீ முன்னேறி போறத பார்த்தா ரொம்ப. 2 நாளைக்கு முன்னாடி தான் புது ஆபீசர் வந்திருக்காரு. ஆபீசர் மாதிரி என்னடா, அவர்கிட்ட சொல்லிட்டு போர்டை வச்சுக்க வேண்டியதான். எவ்வளவு வருஷமா இங்க கடை வச்சிருக்கிறோம், கேட்ட வேற என்ன சொல்ல போறாங்க? கடை எடுத்துட்டு இருக்காங்க. நாங்க கார்பரேஷன்ல இருந்து வந்திருக்கோம். இந்த கடை தூக்க சொல்லி எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. சார், கடை வச்சிருக்கோம், கோயில் வாசல் வச்சிருக்கோம் சார். இதையா சார் எடுக்கிறீங்க? அதான் சொல்றேன்லப்பா, கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கோயில் நிர்வாகத்திட்ட பொதுமக்கள் எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. தப்பான பொருள் வைக்கிறோம்னு சொல்றீங்க. யாரு சார் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது? ரொம்ப நேரமா கேக்குறேன், அதை சொல்ல மாட்டீங்க. உனக்கு விளக்கம் சொல்றது என் வேலை இல்ல. நானும் பொறுமையா இருந்தா ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதுவா இருந்தாலும் சட்டப்படி ஜூஸ் குடிச்சு சில பேருக்கு உடம்பு முடியாம போயிருக்கு. நீங்க ஜூஸ்லயும் கலப்படம் பண்ணிருக்கிறதா சொல்லிருக்காங்க. சார், இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். நாங்க எங்க தொழிலுக்கு உண்மையா தான் சார் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வேணா எல்லார்கிட்டயும் கேட்டு பாருங்க சார். அப்பெல்லாம் ஐயோ ஐயா, எடுத்து போகாதீங்க ஐயா. ஐயோ ஐயோ, சொல்லுங்களேன். எடுத்து போக வேணாம் சொல்லுங்க. ஐயோ கஷ்டப்பட்டு சமாளிச்சது. ஐயோ, அதை கொடுக்காம எடுத்துட்டு போறாங்க. ஐயா, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ இதை பாக்குறப்பெல்லாம் என் புருஷன் நிக்கிற மாதிரி தோணியா? அவர் கஷ்டப்பட்டு இதை சம்பாதிச்சாரு. இதை மட்டும் விட்டுங்க ஐயா. ஐயா, போலியா போச்சு உங்களோட. இப்ப விடுறீங்களா இல்ல போலீஸ் வர சொல்லலாம்? நீ வாமா, பாத்துக்கலாம். என்ன மாமா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க? இது எதுக்கு பண்றாங்க? கொண்டு போயிடலாம். ஐயோ ஐயா, எடுத்து போகாதீங்க ஐயா. ஐயோ ஐயோ, சொல்லுங்களேன். எடுத்து போக வேணாம் சொல்லுங்க. ஞாபகத்தை வச்சிருந்தாங்க. எனக்கு கூட கரும்பு மிஷின் பார்க்கும்போதெல்லாம் அப்பா நின்னு கரும்பு மிஷின் ஜூஸ் போட்டு கொடுக்கறதுல ஞாபகம் வரும். இப்போ அதை தூக்கிட்டு போட்டாங்க நினைக்கிறப்போ அது கஷ்டமா இருக்கு. ஃபீல் பண்ணாத, நான் பாத்துக்கிறேன். இது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. ஏதோ ஒன்று நடக்கு. சும்மா அதுக்கு மாட்டாங்க. நான் என்ன பாக்குறேன், நீங்க அவங்க அப்படிலாம் கெட்டு போன பொருள் எதுவும் விக்கல சார். யாரும் ஹானஸ்டா தான் வியாபாரம் பண்றாங்க. யாரும் ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். இது கார்ப்பரேஷன்ல முடிவு பண்ண வேண்டிய விஷயம். நம்ம போய் பேசினா சரியாகுமான்னு தெரியல. இதுக்கு யார் கரெக்டா இருப்பாங்கன்னு கேட்டு சொல்றேன். சோ, எப்பயாவது கோயில்ல இருந்தா கடை வெளியே இருக்குதா செய்யும். இத்தனை நாள் எல்லாமே ஏன் இப்படி பண்றாங்க? பூக்கடையை எடுத்ததோட கரும்பு ஜூஸ் மிஷினையும் எடுத்தாங்க. எங்க அப்பா ஞாபகமா அது மட்டும் தான் இருந்துச்சு. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. கவலைப்படாதமா, திரும்ப வாங்கிடலாம். நீங்க வச்சிருக்க கடை மட்டும் எடுக்கணும். எத்தனையோ பேர் அரசாங்க இடத்தை ஆக்கிரமிச்சு பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டாங்கல, அதையும் போய் எடுக்கலாம்ல. இல்லாத பட்டவங்க என்ன வேணா பண்ணலாம் ஆயிடுச்சு. மீனா, விடு மீனா. இவங்க தான் ஐயோலியமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ரூல்ஸ் சட்டத்துக்கெல்லாம் அன்றாட பொழப்புக்காக உழைக்கிறவங்க தான் எல்லாரும் பேசுவாங்க. அது சரி, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு? மனோஜ், நீங்க சும்மா எல்லாத்துக்கும் ஆண்டிக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க. மீனா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல எல்லாரும் சந்தோஷமா உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட முடியுமா? ஏமா, அவ வீட்டு கடை போச்சுன்னா நாம சாப்பிடாம இருக்க முடியுமா? விஜயா, நீ செய்யறதெல்லாம் சுத்தமா எனக்கு பிடிக்கல. நீ பேச இருக்கட்டும். நான் வேணா கடையில இருந்து உங்களுக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். அதெல்லாம் வேண்டாம். இத பார், உனக்கு பிரியாணி வேணும்னா நீ செஞ்சு சாப்பிடு, இல்ல வெளியே போய் சாப்பிடு. ஒண்ணும் தேவையில்லை. எனக்கு என்னமோ இந்த கடையை எடுத்ததுக்கு பின்னாடி செந்தாமணி இருப்பாங்கன்னு சந்தேகமா இருக்கு. அவங்கதான் என்ன தொழில எதிரியா பாக்குறாங்க.